ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உண்மை. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். சங்கீதம் 51 அதிகாரம் 6 வசனம். அமெரிக்க தேசத்தின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் 6 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது தனது பெற்றோருடன் பெரிய பண்ணையில் வசித்து வந்தார். அங்கு ஏராளமான மரங்கள் இருந்தன. அவ்வப்பொழுது வேலையாட்கள் மரங்கள் வெட்டுவதை ஆவலுடன் கவனிப்பார் ஜார்ஜ் வாஷிங்டன். எனவே அவரது தகப்பனார் ஒரு சிறிய கோடாரி ஒன்றை மகனுக்கு வாங்கி கொடுத்தார். அவருடைய அம்மாவிற்கு தேவையான காய்ந்த சிறு குச்சிகளை சிறிய கோடாரியை உபயோகித்து தரித்து கொடுப்பார். ஒருமுறை தோட்டத்தில் கோடாரியுடன் உலாவும் பொழுது மரக்கன்று ஒன்றை கண்டார். அது அவருடைய தகப்பனாரால் நடப்பட்டு பத்திரமாக பாதுகாப்புடன் வளர்க்கப்பட்ட செரி என்ற ஒரு வகை பல மரமாகும். வாஷிங்டனின் கை குறுகுருவென்று எதையாவது வெட்ட வேண்டுமென எண்ணம் வந்தது. கோடாரியை வைத்து இந்த மரக்கன்றை வெட்டிவிட்டார். ஒரே வெட்டில் சிறிய மரம் கீழே சாய்ந்து விட்டது. மறுநாள் அந்த பக்கத்தில் சென்ற அவரது தகப்பனார் அவர் விருப்பத்துடன் வளர்த்த இந்த மரம் வெட்டப்பட்டு கீழே சரிந்து கிடந்ததைக் கண்டு மிகவும் கோபத்துடன் வீடு திரும்பினார். யார் அந்த மரத்தை வெட்டினது என்று கேட்டார். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அப்பொழுது ஜார்ஜ் வாஷிங்டன் தனது சிறு கோடாரியுடன் வீட்டிற்குள் வந்தார். அவரிடமும் வெட்டப்பட்ட மரத்தை குறித்து கேள்வி கேட்டார். முதலாவது அவர் தடுமாறினாலும் சுதாரித்து கொண்ட ஜார்ஜ், அப்பா, என்னால் பொய் சொல்ல முடியாது. நான் தான் எனது சிறு கோடாரியை வைத்து அதை வெட்டினேன் என்று சொன்னார். கோபம் தணிந்த அவரது அப்பா தனது கரங்களில் அவனை அணைத்து கொண்டு, மகனே, உண்மையை பேசுவதற்கு அஞ்சக்கூடாது. அதாவது வெள்ளி பூ பூக்கும், தங்கத்தினாலாகிய இலைகளுள்ள 1000 மரங்கள் இருந்தாலும் உண்மை பேசுவது அதைவிட மேலானது என்று அவரை பாராட்டினார். என்னால் பொய் சொல்ல முடியாது என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? பொய் பேசுவது மிகவும் சகஜமாக மாறிப்போன பழக்கமாக இருக்கின்றது. அநேகர் இதை ஒரு பாவமாக கருதுவதும் இல்லை. தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை. ஓசியா 4 அதிகாரம் 1 வசனம். உங்களை பற்றி தேவனுக்கு இதே வழக்கு இருக்கிறதா? சபை விசுவாசிகள், தலைவர்கள், போதகர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனம். எப்பொழுதும் உண்மை பேசுவோம், பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.